இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு குச்சி பிஸ்கெட் கூட போட்டோம் அல்லவா, அதுக்கு வந்து எப்படி கைப்பிடி போடலான்னு பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு முறுக்கு கைப்பிடி தான் போட்டிருக்கேன், ஒரே ஒயர் கைப்பிடி போட்டிருக்கேன். எங்கிட்ட வந்து பிங்க் நிறையா இருந்ததுனால சரி நான் அதிலேயே போடலான்னு போட்டிருக்கேன் வச்சுக்கலேன். எங்கே அட்டாச் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு சைடு பார்த்தீங்கன்னா இந்த 4 இது வருது அல்லவா, இந்த 4வது இதில் நான் மேலே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ 2வது லைனுக்கு கீழே அட்டாச் பண்ணியிருக்கேன். இது வந்து சாய்வாக உங்களுக்கு போகிறனால உங்களுக்கு சென்டர் ஒழுங்காக கண்டுபிடிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஒரு சைடு வந்து 4வது இதில், இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா 9வது இதில், 9வது இதில் நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு சைடு போட்டுட்டு இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடிங்கிறனால நம்ம வந்து உள் ஒயர் மட்டும்தான் மெஷர் பண்ணி எடுப்போம். உள் ஒயர் எப்படி மெஷர் பண்ணி எடுப்போம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒயர் எடுத்துட்டு மடிச்சு இப்படி கொஞ்சம் தூரம் உள்ள சருக்கிறதுக்கு விட்டுட்டு நீங்க வச்சீங்கன்னா உங்களோட கைப்பிடியோட ஹைட் வரும்னு வச்சுக்கோங்களேன். மடிச்சு வைக்கணும் நம்மளுக்கு. நான் பார்த்தீங்கன்னா இங்க வந்து இந்த கைப்பிடிக்கு 3.25 அடி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு இந்த ஒயர். ஸோ 3 ஒயர் 3.25 அடியில் நான் உள் ஒயராக எடுத்துக்கிறேன் நான் இந்த மாதிரி. இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கைப்பிடி பின்னுறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ரன்னிங் ஒயர் பண்டில்லேருந்து நீங்கள் பின்ன வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ எங்கே அட்டாச் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இதில் நீங்கள் வந்து இங்கேயும் ஆரம்பிக்கலாம் இங்கேயும் ஆரம்பிக்கலாம். நான் இங்கேருந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ 4 8 இது 4 4ன்னு போட்டிருக்கேன்னா நான் அப்படியே எண்ணிட்டு வரேன். ஸோ இந்த 9வது பின்னல் இருக்கலவா இங்கே நம்ம அட்டாச் பண்ணணும். ஸோ மேலேருந்து 2வது லைனுக்கு கீழே அட்டாச் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. இங்கே இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து உள் ஒயர் 3ஐயும் வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிட்டு 2 சைடும் உள் ஒயர் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கங்க. எனக்கு வந்து உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 2 சைடும் சரி சமமாக இருக்கு எனக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உள் பக்கமாக தான் உங்களுக்கு வந்து ரஃப் சர்ஃபேஸ் இருக்கும், வெளிப்பக்கமாக உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து பண்டல்லேருந்து ஒயர் எடுத்துக்கங்க. எடுத்துட்டு இந்த சைடு விட்டு நீங்கள் வந்து அந்த பின்னல் சுற்றி அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சைடு வெளியே எடுத்துருங்க. இந்த ஒயரை இந்த மாதிரி வெளியே எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் எடுத்து விட்டுக்குங்க. ஸோ பின்னல் இந்த கைப்பிடி பின்னும்போது இந்த தளவு வந்து பிரிஞ்சு வராததுக்கோசரம் நம்ம வந்து உள்ளேயே வச்சு பின்னிடுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எப்பவுமே பின்னும்போது ரைட் சைடு இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி வச்சுக்கிறோம். உள் ஒயர் பாருங்க இப்படி பிடிச்சிக்கிறேன் நான். இப்படி ஃபர்ஸ்ட் வந்து உள் பக்கமாக இப்படி வைங்க, ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. பண்ணிட்டு இப்போ ரைட் சைடுங்கனால ரைட் சைடு இருக்க இந்த உள் ஒயர் மட்டும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் வச்சுட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஸோ உள் ஒயர் பார்த்தீங்கன்னா தனியாக எடுத்து இந்த மாதிரி டைட் பண்ணிக்கிறோம் நம்ம. இதுக்கப்புறம் இப்படி இப்படி ஃப்ளாட்டாக மடித்து கொண்டு வாங்க. மேலே வர்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் உங்களுக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுத்துகிட்டு வந்துக்கிறோம். இதுக்கப்புறம் நான் எப்படி ஈஸியாக பின்னுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் நான் இந்த சைடு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ வந்து இடது பக்கம் போடணும். ரைட் சைடு லெஃப்ட் சைடு மாற்றி மாற்றி போட்டு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா இடது பக்கம் போடணும். இடது கையில் பிடிச்சிக்கிறேன். இங்கே ஒரு லூப் ஃபார்ம் பண்ணுங்க. இப்படி உள்ளே விட்டு நீங்கள் லூப் ஃபார்ம் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து பெருவிரல் விடலாம், எந்த விரல் வேணாலும் விடலான்னு வச்சுக்கணும். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அதை விட்டுக்குங்க. நீங்கள் இந்த மாதிரி உள்ளே விட்டு நான் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு இப்போ இடது பக்கங்கனால இடது பக்கத்து ஒயர் உள் ஒயர் வந்து எடுத்து விடுறேன். விடும்போது பார்த்தீங்கன்னா இந்த தலைவையும் ரன்னிங் ஒயரோட தலைவையும் எடுத்து விடணும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் இதை நல்லா டைட் பண்ணிக்கங்க. அடுத்தது ரைட் சைடு போடுறோம். ஸோ ரைட் சைடு கையில் பிடிச்சிக்கிறேன். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் இருக்குது. அடுத்து ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரைட் சைடு இருக்க உள் ஒயர் மட்டும் எடுத்து வெளியிடுறேன். இந்த ஒரு 4-5 பின்னல் மட்டும் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நல்லா டைட்டாக போட்டுக்குங்க. அது மட்டும் உங்களுக்கு நிற்காத மாதிரி இருக்கும். இந்த மாதிரி கிட்ட இழுத்து வச்சு நீங்கள் டைட் பண்ணிக்கோங்க. அடுத்து லெஃப்ட் சைடு போடுறேன். ஸோ லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். லெஃப்ட் சைடு இருக்க ஒயர்ஸ் மட்டும் எடுத்து விடுறேன். இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுங்க. இப்போ உங்களுக்கு டைட்டாக நின்றுச்சு. இதே மாதிரி மாற்றி மாற்றி பின்னிட்டு வர வேண்டியதான்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள். ஸோ இப்போ ரைட் சைடு போடணும். ரைட் சைடு கையில் பிடிச்சிக்கிறேன். இப்படி உள் பக்கமாக விட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன். அப்புறம் ரைட் சைடு இருக்க உள் ஒயர் மட்டும் வெளியே எடுத்து விடணும்.
அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் வச்சுக்கோங்க. ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் வரணும், உங்களுக்கு கரெக்டான லூப்பாக இருக்கணும். ஸோ லூஸாக விட்டு விட்டு எடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த லூப் கரெக்டாக வந்துடும். டைட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, பெருவிரல் எப்படி வச்சு டைட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து மடித்து அடுத்தது எடுத்துகிட்டு வரக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இங்கே இந்த மாதிரி அப்புறம் லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இடது பக்கம். ஸோ இந்த இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரன்னிங் ஒயரோட தளவு வருது அல்லவா, அது வந்து எவ்வளோ தூரம் வருதோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு வந்துக்குங்க. டைட் பண்ணிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு பின்னலும் நீங்கள் டைட் போடும்போது அதுவும் இல்லாமல் இப்படி உள்ள நல்லா டைட்டாக போட்டே வாங்க. அடுத்து வலது பக்கம். இந்த மாதிரி நல்லா டைட்டாக போட்டுவாங்க. அப்புறம் இந்த கைப்பிடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் லென்த் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மாற்றிக்கலாம். எனக்கு வந்து இந்த ஹைட் வந்து கரெக்டாக இருக்கும்னு வச்சுருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் பெருசாவோ இல்லை சின்னதாவோ வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்படி விட்டு போய்க்கலாம். மற்ற கைப்பிடியெல்லாம் பார்த்தீங்கன்னா உட்காந்தா ஒரே சீராக முடிக்கணும். ஆனால் இந்த கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி விட்டுட்டு கூட போய்க்கலாம். ஸோ திருப்பி கூட கொஞ்ச நேரம் கழிச்சு கூட பின்னிக்கலாம்னு வச்சுக்கலாம். நின்றுக்கும் அந்த மாதிரி டைட்டாக நின்றுக்கும். நீங்கள் ஒரு 4 பின்னல் போட்டோன்னே உங்களுக்கு டைட்டாக நின்றுக்கும்னு வச்சுக்கலாம். அப்புறம் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மாதிரி தான் இருக்கணும். உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் வந்து 2 ஃபேஸ் பண்ணி தான் இருக்கணும். ஸ்மூத் சர்ஃபேஸ் தான் வெளியே இருக்கணும். இந்த தளவு எவ்வளோ தூரம் வருதோ ரன்னிங் ஒயரோட தளவு அது வரைக்கும் நீங்கள் பின்னிட்டே வாங்க. இதே மாதிரியே மாற்றி மாற்றி பின்ன வேண்டியதானே வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது லெஃப்ட் சைட் போடுறோம். லெஃப்ட் கையில் பிடிச்சிக்கிறேன், ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கிறேன், லெஃப்ட் சைடு ஒயர்ஸ் மட்டும் எடுத்து விடுறேன். அப்புறம் டைட் பண்ணுற பின்னல் டைட் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி. அடுத்தது ரைட் சைடு. நீங்கள் இது வந்து அந்த லூப் ஃபார்மெண்ட் வந்து உங்களுக்கு சொல்கிறதுக்கோசரம் நான் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் வச்சுங்களேன். அப்படியே பழக உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி. இதே மாதிரியே நம்ம கடைசி வரைக்கும் போட்டு வர வேண்டியதானு வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து உள்ள சொருகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் தூரம் விட்டுட்டு இது வரைக்கும் நீங்கள் போட்டு வர வேண்டியதான். நான் முதலே கைப்பிடி போட்டிருக்கனால அதோட வச்சு பார்ப்பேன்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துட்டு அதோட நான் நிறுத்திக்குவேன். நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பின்னல் இந்த மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு. அப்புறம் இந்த கைப்பிடி போடும்போது நீங்கள் இப்படியே நேராக போட்டுவாங்க, வளைச்சிடாதீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளையக்கூடிய தன்மை உடையது. ஸோ நீங்கள் வந்து அடுத்த சைடு அட்டாச் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வளைக்கக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் ஹேண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லைனா உங்களுக்கு திருகி போனாப்புல ஆயிரும் உங்களுக்கு. அப்புறம் நல்லா டைட்டாக போட்டுவாங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஹேண்டில் கரெக்டாக வரும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள் ஒயர் எடுத்து விடும்போது கரெக்டாக இடது பக்கம்னா இடது பக்கத்து ஒயர் மட்டும் எடுத்து விடுங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பின்னல் வந்து சரியாக வராதுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு உள்ள தப்பாக வர்றாப்புல உங்களுக்கு வந்துடும். இதே மாதிரி நான் கடைசி வரைக்கும் பின்னிட்டு வந்துட்டு உங்களுக்கு எப்படி இன்னொரு சைடு நான் அட்டாச் பண்ணுறது முடிக்கிறது அப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இதே மாதிரியே நேராக அப்படியே சீராக போட்டுவாங்க. உங்களுக்கு அப்படியே நேர்கோட்டில் திருகாத மாதிரி பார்த்து நீங்கள் போட்டு வந்துடுங்க. நான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீளமாக ஒரே சீராக நான் பின்னிட்டு வந்துட்டு நான் இந்த மாதிரி வச்சு பார்க்குறேன். எங்கே அட்டாச் பண்ணுமோ அங்கே வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஹைட் வந்து ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு நான் பார்த்துக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்படி திருப்பி பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த 2 ஹைட்டும் கரெக்டாக இருக்கும்னு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி பார்த்துட்டேன். இப்போ வந்து இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரன்னிங் ஒயர் தேவையில்லை. ஸோ இதை நல்லா டைட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் தூரம் உள்ள சொருகிற அளவுக்கு விட்டுட்டு ரன்னிங் ஒயரை கட் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுலாம். இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரன்னிங் ஒயர் தேவை கிடையாது. இப்போ இதை வந்து நம்ம எங்கே சொல்லியிருக்கோம், இங்கே வந்து இந்த சைடில் வந்து இங்கே ஒரு 8 9வது இதில் அட்டாச் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து 5வது இதில் அட்டாச் பண்ணுறோம் நம்ம சொல்லியிருந்தோம். கரெக்டாக திருப்பி கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த 9வது இதில் பார்த்தீங்கன்னா இந்த 4வது இதுலயே நம்ம அட்டாச் பண்றோம். ஸோ இப்போ இந்த பிங்க் இந்த 4வது இதுல 2வது லைனுக்கு கீழே அட்டாச் பண்ண போறோம். ஸோ என்ன பண்ண போறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கிட்ட வந்து முதல்லயே பாதியே இப்படி இருக்கு. ஸோ அந்த பின்னல் சுற்றி நான் பாதி விட போறேன்னு வச்சுக்கோங்க. அந்த கேப்ல இந்த சைட் பாதி இந்த சைட் பாதின்னு பாதி விட போறேன். இந்த மாதிரி விட்டுட்டு இந்த ரன்னிங் ஒயர் வந்து எந்த சைடு இருக்கோ இதை வந்து நல்லா டைட் பண்ணிட்டு நீங்கள் எந்த சைடு வருதோ அந்த சைடு நீங்கள் விட்டுக்கலாம். இந்த மாதிரி இப்போ உள்பக்கமாக திருப்பி நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துட்டு இந்த ரன்னிங் ஒயர் வந்து நீங்கள் அப்படியே சொருகி விடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா 2 சைடு இருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து
ஒரு முடிச்சு நல்லா டைட்டா போட்டுட்டு உள்ள சொருகி விட்டுருங்க. நீங்க டைட்டா போட்டு உள்ள சொருகி விட்டுருங்க. நீங்க இது மாதிரியே நீங்க வந்து இருக்க மூணு ஒயர் இருக்கலவா, ஸோ 3 தடவை நீங்க முடிச்சு போட்டு உள்ள சொருகி விடுவீங்க. அப்புறம் இந்த ரன்னிங் ஒயரையும் நீங்க சொருகி விட்டுருவீங்க. நான் வந்து ஃபுல்லா சொருகி விட்டுட்டு அடுத்து உங்களுக்கு என்ன பண்றேன்னு நான் சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் வந்து இந்த இன்னொரு சைடு ஹேண்டில் அட்டாச் பண்ணிட்டு இருந்த ஒயர்லாம் நான் சொருகி விட்டுருவேன். எவ்வளவு நீளம் இருந்ததோ அந்த அளவுக்கு நான் சொருகி விட்டுட்டேன். உங்களுக்கு நான் பாத்தீங்கன்னா இப்படி ஸ்ட்ரெயிட்டா சொருகாம இப்படி மடிச்சு சொருகி இருக்கேன். ஸோ இன்னும் உங்களுக்கு ஸ்ட்ராங்கா நிக்குங்கிறக்கோசரம் அந்த மாதிரி பண்ணிருக்கேன். ஆனா உங்களுக்கு கைப்பிடி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொழந்து வரும்னு வச்சுக்கோங்களேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா நீங்க வந்து இந்த மாதிரி கிட்ட வச்சு இந்த தளவுல நீங்க கட்டி விட்டுறணும். ஸோ அதுதான் நம்ம இன்னொரு சைடு பண்ண போறோம். இதுக்கு பாத்தீங்கன்னா பிட் ஒயர்ஸ் வந்து எடுத்துக்கங்க, இல்லைன்னா நீங்க வந்து ரன்னிங் ஒயர்ல இருந்து கூட நீங்க எடுத்துக்கலாம். நான் ஒரு பிட் ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு இந்த மேல இருக்க இந்த இதுல கேப்ல வந்து நம்ம சொருகிறோம்னு வச்சுக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த பின்னல் இருக்குல்லவா, அந்த பின்னல்ல அந்த கேப் இருக்கு பாருங்க நடுவுல, அதுல நான் சொருகி இருக்கேன். ஸோ தளவுல சொருகுனாதான் நீங்க வந்து தளவுல இப்படி வச்சு கட்டினாதான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும்னு வச்சுக்கலாம். அதனால அந்த பின்னல்ல கேப்ல நம்ம இது பண்றோம். இந்த கேப் இல்ல, உங்களுக்கு இந்த பின்னலுக்கு நடுவுலயே ஒரு கேப் இருக்குல்லவா, அதுல நம்ம இடுறோம். ஸோ இதை நேரா வச்சுட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த கேப் இருக்கோ அதுக்குள்ளார நீங்க ஒயர் விடுங்க. இந்த மாதிரி விட்டு எடுக்கிறேன். எடுத்துட்டு அதே மாதிரியே அந்த பின்னல் தாண்டி இந்த சைட் கேப் இருக்கல்லவா, இங்க பாருங்க ஒரே ஒரு பின்னல் மட்டும் தான் நடுவுல இருக்கு உங்களுக்கு. ஸோ அந்த பின்னல் தாண்டி இருக்க கேப்ல ஒயர் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு ஆப்போசிட் சைடு கொண்டு போகணும்னு வச்சுங்களேன். ஸோ மாத்தி ஸோ இடது பக்கத்துல இருந்து எடுத்தது வலது பக்கத்து அந்த ஓட்டையில சொருகுங்க. இது நீங்க வந்து 2 தடவை இல்ல 3 தடவை எவ்வளவு தடவை வேணாலும் நீங்க சொருகலாம். நான் வந்து இங்க 2 தடவை மட்டும் சொருக போறேன். திருப்பி நான் வலது பக்கத்துல இருந்து இடது பக்கத்துல சொருகிறேன். இப்ப பாத்தீங்கன்னா 2 உங்களுக்கு கட்டி வராப்புல வருது பாருங்க. அப்புறம் இது வந்து உள்ள இழுத்துங்க. இந்த ஒயர் வந்து நல்லா டைட்டா உள்ள இழுத்துட்டு இதை வந்து நீங்க உள்ள வந்து இங்க சொருகி விட்டுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். இதே மாதிரியே நீங்க இந்த சைடும் ஒரு பிட் ஒயர் வச்சு நீங்க வந்து அந்த கேப்ல விட்டு இந்த தளவுல நீங்க பண்ணாதான் உங்களுக்கு வந்து நல்லா ஸ்ட்ராங்கா நிக்கும்னு வச்சுங்களேன். கேப்ல விட்டு நீங்க உள்ள சொருகி விட்டுட்டு இந்த மாதிரி உள்பக்கமா எடுத்துட்டு நீங்க வந்து உள்ள சொருகி விட்டுருங்க. நான் 2 சைடு பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்ப பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி இழுத்து உள்ள உங்களுக்கு எல்லாத்தையும் சொருகி விட்டேன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு இந்த மாதிரி தான் வந்திருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு கைப்பிடி 2 ஒரே சைஸ் வரணும். அது வந்து நீங்க கரெக்டா பாத்துக்கங்க. பாருங்க இப்ப இந்த மாதிரி கட்டினதுக்கு அப்புறம் உங்களுக்கு அகண்டு வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த கைப்பிடி உங்களுக்கு ஆர்டினரி கைப்பிடி அளவுக்கு இருக்காது. உங்களுக்கு அந்த உருட்டு கைப்பிடி எல்லாம் போடுறீங்களா அது அளவுக்கு இருக்காது. ஆனா இந்த கைப்பிடி நல்லா ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். உங்களுக்கு ஒயர் குவாலிட்டி பொறுத்து கூட சில நேரம் மாறும்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு இந்த குச்சி பிஸ்கெட் நாட் கூட எப்படி போடுறதுன்னா நான் தனியா இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன். ஸோ அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம்னு வச்சுக்கலேன், எப்படி இந்த கூடை போடுறதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நீங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அகலமாவே வரும். இதை வந்து நீங்க ஸ்டோரேஜ் பாக்ஸா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். நல்லா அகலமாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டோரேஜ் பேக்கா கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த கைப்பிடி பாத்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடி போட்டிருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்யூ.